ஜுட்சு யூஸ் பண்ண போறேன்னு நருட்டோ சொல்ல, அதுக்கு பிளாக் ஜுட்சு எந்த ஜுட்சு யூஸ் பண்ணாலும் அம்மா அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க, எந்த பையனும் இல்ல அப்படின்னு சொல்லும். நருட்டோ ஒரு பிளான் போடுவான். அது என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. சாசுகேவுக்கே அந்த பிளான் என்னன்னு தெரியாது. இந்த ஜுட்சுவை ரசிங்கனை விட அதிகமா நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இது கண்டிப்பா என்ன கைவிடாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான். காகியோவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக சாசுகே அமத்ருச்சு யூஸ் பண்ணுவான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள நருட்டோ காகியா பக்கத்துல போய் ஷேடோ க்ளோனை வர வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். காகியா பியாக்குவானோட ரெடி ஆவா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய்க்குள்ள இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன வெளில வரும்னா ரிவர்ஸ் செக்ஸி ஜுட்சு. ஒரு செகண்ட்ல காகியாவே பிளாங்க் ஆகி நிப்பா. சாக்குரா பார்த்துட்டு இந்த மாதிரி ஜுட்சு எங்கிட்ட வேணா ஒர்க் ஆகும், கடவுளுக்கு நிகரான ஒருத்தர்கிட்ட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஷேடோ க்ளோன் எல்லாம் மறைய வச்சுட்டு காகியா அசந்த நேரத்துல புகைக்குள்ள இருந்து வந்து முகத்துல ஒரு பஞ்சு விடுவான் பாருங்க. கொய்யால எல்லாம் ஸ்டன்னு மிரண்டு போயிருவாங்க. மக்காளி யாரு சாமி நீ அப்படி இருக்கும். அப்போ கக்காசி சொல்லுவான் பாருங்க, நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா. நருட்டோவோட இந்த செக்ஸி ஜுட்சு தான் உலகத்தை காப்பாத்த போகுதுன்னு என்னால நம்ப முடியல. மக்காளி தரமான கூஸ்பம்ஸ்